சிக்கன் சிந்தாமணி நிறைய பேர் வெளியில சாப்பிட்டுருப்பீங்க, வீட்டுல கூட செஞ்சிருப்பீங்க. ஆனா அதை எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்றேன். நம்ம கிட்ட தான் நிறைய சரக்கு இருக்கு, அதாவது ஐடியா சொன்னங்க. யூஸ்வலா செய்யற ஒரு சிம்பிள் ரெசிபி இப்படி எப்படி கொஞ்சம் மாத்தினா போதும், வீட்டுல இருக்கவங்க இன்னும் நம்ம புதுசா ஏதோ செஞ்சுட்டோம்னு நினைச்சுப்பாங்க. சரி செய்வோம் வாங்க. சட்டியில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 20 காஞ்ச மிளகாய விதையெல்லாம் நீக்கிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு இடிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா இருக்கும், ஆனா அது உங்க சௌரியம். இது கூட ஒரு சின்ன துண்டு புளி நான் சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுருங்க. அதோட நான் இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ உள்ள சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. தண்ணி வேணும்னா மட்டும் தெளிச்சுக்கோங்க. எப்படியும் சிக்கன்ல இருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும், அதுலயே நல்லா வெந்து வந்துடும். நீங்க வதக்குறது எப்படின்னா, எல்லோ கலர்ல இருக்கிற சிக்கன் இந்த அளவுக்கு சிகப்பா மாறணும், அந்த அளவுக்கு நீங்க வதக்கிக்கிட்டே இருக்கணும். மிளகாயில இருக்கிற கலர் அப்படியே சிக்கன்ல ஒட்டிக்கும். 20 நிமிஷத்துல நல்லா சூப்பரா ரெடி ஆயிடும். இந்த மாதிரி எடுத்து வச்சிருங்க. அப்பாலிக்கா கழுவாது அதே சட்டில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 5 பல் பூண்டு இடிச்சு சேர்த்துக்கோங்க. 3-4 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுல நம்ம வடிச்ச சாதத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் அடிங்க. சோ இந்த சாப்பாடை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கு மேல சிக்கன் சிந்தாமணி ஒரு கரண்டி வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு எப்படி அப்படின்னு சொல்லுங்க.